நீங்க ஆசைப்படுற எந்த பொருளா இருந்தாலும் இந்த ரூம் கிட்ட கேட்டா போதும், அடுத்த நொடியே அந்த ரூம் உங்களுக்கு கொடுக்கும். காரு, பைக்கு, நகை, பணம்னு நீங்க என்ன கேட்டாலும் உங்களுக்கு இந்த ரூம் மூலியமா கிடைக்கும். அந்த அளவுக்கு சக்தி உள்ள மேஜிக் ரூம் உங்களுக்கு கிடைச்சா நீங்க உங்களுக்கு என்னென்னலாம் கேட்பீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நானா இருந்தா எனக்கு பிடிச்ச கார் வேணும், பைக் வேணும், இல்ல பணம் வேணும்னு கேட்பேன். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க பெரும்பாலான மக்கள் இதை தான் கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த படத்தோட ஹீரோவும் ஹீரோயினும் இன்னொரு படி மேல போய் தங்களுக்கு ஒரு குழந்தையே வேணும்னு கேக்குறாங்க. அந்த ரூமும் குழந்தைய கொடுக்குது. ஆனா கூடவே அதுல ஒரு பிரச்சனையும் கொடுக்குது. அந்த ரூம் மூலியமா கிடைச்ச பொருட்களை இந்த வீட்டுக்குள்ள மட்டும்தான் பயன்படுத்திக்க முடியும். இந்த வீட்டோட மெயின் டோரை தாண்டி வெளியில போயிட்டா அது எல்லாமே கருகி சாம்பல் ஆயிடும். இந்த மாதிரி சாபமும் அந்த ரூம் கொடுக்கக்கூடிய பொருட்களுக்கு இருக்கு. அந்த சாபம் இந்த குழந்தைக்கும் இருக்கு. ஹீரோவும் ஹீரோயினும் அந்த குழந்தையை எப்படி காப்பாத்துனாங்க, இந்த சாபத்துல இருந்து அந்த குழந்தையை எப்படி வெளியில கொண்டு வந்தாங்கன்னு ரொம்பவே த்ரில்லிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் 2019 ரிலீஸ் ஆன த ரூம்ன்ற படம். நம்ம சேனல் இப்பதான் புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிடுங்க. இப்ப இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல நம்ம ஹீரோயும் ஹீரோயினையும் காட்டுறாங்க. ரெண்டு பேருக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா இன்னும் குழந்தைங்க எதுவும் இல்ல. இது வரைக்கும் சேர்த்து வச்ச மொத்த காசையும் கொடுத்து சிட்டியை விட்டு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு வீட்டை விலை கொடுத்து வாங்கியிருக்காங்க. புதுசா வாங்கின வீட்டுக்கு இப்ப ஷிஃப்ட் ஆகுறாங்க. வீட்டுக்குள்ள வந்த உடனே ஏற்கனவே அந்த வீட்டுல இருக்க தேவையில்லாத பொருட்களை எல்லாம் அப்புறப்படுத்திட்டு தங்களுக்கு ஏத்த மாதிரி அந்த வீட்டை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஹீரோ ஒரு ஆர்டிஸ்ட், அதனால அவன் ஆபீஸ்க்கு போகணும்னு எந்த அவசியமும் இல்ல. வீட்டுல இருந்தே ஃப்ரீலான்ஸா வேலை பார்த்துட்டு இருக்கான். யாரோட தொந்தரவும் இல்லாம அமைதியான சூழ்நிலையில வேலை பார்க்கணுன்றதுக்காக தான் அந்த வீட்டை வாங்கியிருக்கான். அப்படி அவங்க வீட்டை கிளீன் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோ ரொம்பவே ஒரு பழமையான கதவை கண்டுபிடிக்கிறான். வீடு முழுக்க தேடி பார்த்து அந்த கதவோட சாவியுமே கண்டுபிடிச்சு அந்த கதவை ஓபன் பண்றான். அதுவும் இல்லாம இந்த வீட்டோட பேஸ்மெண்ட்ல ரொம்பவே வித்தியாசமா நூத்துக்கணக்குல வயர்களை பயன்படுத்தி ஒரு ரூம் இருக்கு, அதையும் கண்டுபிடிக்கிறான். ஆனா அந்த ரூம் ரொம்ப நாளா பயன்படுத்தாம இருந்ததால ரொம்பவே குப்பையா மோசமான நிலைமையில் இருக்கு. அந்த ரூம் ரெடி பண்ணலாம்னு சொல்லி ஒரு எலக்ட்ரிஷியனை கூட்டிட்டு வந்து அந்த வயர்கள்ல ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு பார்க்க சொல்றான். ஆனா அந்த எலக்ட்ரிஷியனும் எல்லாம் ரொம்பவே பழமையான ஒண்ணு, அதுவும் இல்லாம இந்த வயர்லாம் எங்க போய் முடியுதுன்னே தெரியல, என்னால விடுங்க, என்னால இதை பண்ண முடியாதுன்னு சொல்றான். அப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த எலக்ட்ரிஷியன் ஹீரோவை பார்த்து இந்த வீட்டுக்கு வாடகைக்கு தானே வந்திருக்கீங்க, விலைக்கு எதுவும் வாங்கிடலையேன்னு கேட்கறான். அதுக்கு ஹீரோவும் நாங்க வாடகைக்கெல்லாம் வரல, இந்த வீட்டை நாங்களே சொந்தமா விலை கொடுத்து வாங்கிட்டோம்னு சொல்றான். அதுவும் இல்லாம எதுக்காக அப்படி கேட்டீங்கன்னு எலக்ட்ரிஷியனை பார்த்து கேட்கும்போது அப்பதான் அவன் இன்னொரு உண்மையை சொல்றான். இந்த வீட்டுல இதுக்கு முன்னாடி ஒரு அப்பா அம்மா அதோட அவங்களோட பையன், ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அந்த பையனே அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கொண்டுட்டான். அவங்க ரெண்டு பேரும் இறந்ததுக்கு அப்புறம் ரொம்ப நாளா இந்த வீடு பூட்டியா தான் இருந்துச்சு, நீங்க தான் இப்ப வாங்கிருக்கீங்கன்னு சொல்றான். ஆனா அதை பத்தி எதுவும் கவலைப்படாதீங்க, இப்ப இந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, நீங்க நிம்மதியா இருங்கன்னு சொல்லிட்டு போறான். ஆனா ஹீரோவுக்கு எலக்ட்ரிஷியன் சொன்னது மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு. அன்னைக்கு நைட்டு அதே ரூம்ல உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருப்பான். ஃபுல்லா குடிச்சு அந்த பாட்டில காலி பண்றான். ஆனா ஃபுல் பாட்டில குடிச்சோம் ஹீரோவுக்கு பத்தல. போதையில இன்னொரு பாட்டில் இருந்தா நல்லா இருக்குமே சத்தம் போட்டு சொல்லுவான். அவன் கேட்ட உடனே இன்னொரு ஃபுல் பாட்டில் அந்த ரூம்ல இருக்கு. ஹீரோவுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல, ஒருவேளை நம்ம தான் போதையில் இருக்கோம் போல. எக்ஸ்ட்ரா இன்னொரு பாட்டில் வாங்கி வச்சதை நம்ம மறந்துருப்போம்னு நினைச்சு அந்த பாட்டில குடிக்கிறான். ரெண்டாவது பாட்டில குடிச்சு காலி பண்ணப்போ முதல்ல கேட்ட மாதிரியே இன்னொரு பாட்டில் இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவான். திரும்ப மூணாவது ஒரு பாட்டில் வருது. இதை பார்த்த ஹீரோவால நம்பவே முடியல. கட் பண்ணா அடுத்த நாள் காலையில ஹீரோயின் ஹீரோவை காணும்னு சொல்லி தேடிட்டே இந்த ரூம் பக்கம் வருவாங்க. நேற்றுக்கு நைட்டு ஹீரோ உட்காந்து சரக்கு அடிச்சுட்டு இருக்கும்போது இந்த ரூம்ல எந்த பொருளுமே இருக்காது, எம்டியா தான் இருந்திருக்கும். ஆனா இப்போ சோஃபா, பெயிண்டிங் டேபிள்னு அந்த ரூம் முழுக்க ஏகப்பட்ட பொருட்கள் இருக்கு. ஹீரோயினை பார்த்த உடனே அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டுறான். இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினோ இதெல்லாம் எப்படி இங்க வந்துச்சு, எப்போ வாங்கிட்டு வந்தான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் அதெல்லாம் நான் அப்பவே சொல்றேன், உனக்கு இப்ப பிடிச்ச ஏதாவது ஒரு பொருளை என்கிட்ட கேளு, என்னால அதை இப்போ உனக்கு கொடுக்க முடியும்னு சொல்லுவான். அதுக்கு ஹீரோயினும் எனக்கு ஒரு $1000 கிடைச்சா நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. உடனே ஹீரோ அந்த ரூம் முழுக்க தேடி பார்க்கறான். ஒரு லைட்டுக்கு பக்கத்துல ஹீரோயின் சொன்ன அந்த $1000 இருக்கு. அதை எடுத்து ஹீரோயின் கிட்ட காட்டி இந்த ரூம்ல நம்ம என்ன கேட்டாலும் கிடைக்கும், அந்த அளவுக்கு ஒரு மந்திர சக்தி வாய்ந்த ரூம்னு சொல்றான். ஆனா ஹீரோ அவங்களை ஏதோ பிராங்க் பண்ற மாதிரி நினைச்சிட்டு நீ ஏன் பணத்தை ஒளிச்சு வச்சுட்டு என்ன ஏமாத்த பாக்குறியான்னு கேட்பாங்க. அதுக்கு ஹீரோவும் என்கிட்ட இல்லாத அளவுக்கு பணம் கேளு, அப்ப என்னால கொடுக்க முடியாதுல்ல, ஒருவேளை நீ கேட்கிற அந்த அமௌண்ட்டை கொடுத்துட்டா நான் சொல்றதெல்லாம் நம்புவல்லன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினோ அதை கேட்ட ஹீரோயினோ சரி நான் ஒரு $10,000 கேட்கறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவும் கேட்கறது கேட்கற கொஞ்சம் அமௌண்ட் அதிகமாவே கேளுன்னு சொல்லுவான். ஹீரோயின் உடனே எனக்கு $1,00,000 வேணும்னு கேட்பாங்க. கொஞ்ச நேரத்துக்குள்ளேயே அந்த ரூம்ல $1,00,000 கொட்டி கிடக்கு. ஹீரோயினால இதை நம்பவே முடியல. அங்க இருக்க பணத்தை எல்லாமே எடுத்து ஒரு கபோர்டுக்குள்ள சேஃபா வச்சுக்கிறாங்க. அப்போ ஹீரோயின் ஹீரோவை பார்த்து இவ்வளவு பணத்தை வச்சு நம்ம ஆசைப்படுற எல்லாத்தையுமே வாங்க முடியும்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஹீரோவும் நம்ம ஆசைப்படுற எல்லாமே இந்த ரூமே நமக்கு கொடுக்கும், அப்படி இருக்கும்போது எதுக்காக இந்த பணத்தை செலவு பண்றதை பத்தி எல்லாம் யோசிச்சுட்டு இருக்கேன்னு கேட்பான். ஹீரோயினுக்கு இப்ப ஹீரோ சொல்றதுல நம்பிக்கை வருது. அந்த ரூமுக்குள்ள போய் தனக்கு தேவையான எல்லாத்தையுமே கேட்கறாங்க. டேபிள், சோஃபா, லைட்னு ஆரம்பிச்சு இந்த உலகத்திலே விலை அதிகமான பெயிண்டிங், சாப்பாடு, சரக்குன்னு அவங்களுக்கு தேவையான அனைத்தையுமே அந்த ரூம் மூலியமா கிடைக்குது. கிடைச்ச பொருட்கள் எல்லாம் வச்சு ரொம்பவே ஆட்டம் போடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ரெண்டு பேருமே உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு கல்யாணம் ஆகி சில வருஷங்கள் ஆச்சு. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் ஒரு 2-3 தடவை பிரெக்னன்ட் ஆகி அந்த கரு கலைஞ்சிருக்கு. அதனால ஹீரோ இப்ப என்ன சொல்றான்னா இந்த ரூம் கிட்ட நம்ம வேண்டிக்கிற எல்லாமே நடக்குதுன்னா ஒரு குழந்தைய கேட்டா எப்படி இருக்கும், ஒருவேளை நமக்குன்னு ஒரு குழந்தை இருந்தா நம்மளோட வாழ்க்கை இன்னுமே நல்லா இருக்குமேன்னு சொல்லி நினைப்பான். ஆனா ஹீரோ சொன்ன அர்த்தம் இந்த ரூம் கிட்ட வேண்டிக்கிட்டா இயற்கையான முறையில ஹீரோ
ஹீரோயின் பிரெக்னென்ட் ஆகி 10 மாசம் கழிச்சு நமக்கு ஒரு குழந்தை பிறக்குன்ற மாதிரி ஹீரோ சொல்லியிருப்பான். சொல்லிட்டு அவனும் போய் தூங்கிடுவான். ஆனா ஹீரோயின் இப்பதான் ரொம்பவே தப்பான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. எதுக்காக ஒரு 10 மாசம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறம் குழந்தைய பெத்துக்கணும்? அந்த ரூம் கிட்ட கேட்கிற எல்லாமே கிடைக்குது. அதனால டைரக்டாவே ஒரு குழந்தையே கேட்டா என்ன? அதான் அந்த ரூம் கேட்கிற எல்லாமே கொடுக்குதுன்னு சொல்லி நேரா அந்த ரூம்குள்ள போய் தனக்கு ஒரு குழந்தை வேணும்னு கேக்குறாங்க. ஏதோ வேண்ட மாதிரி காட்டி அங்க கட் பண்ணி அடுத்த நாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோ கண் முழிச்சு எழுந்து பார்க்கும்போது ஹீரோயின் பெட்ல ஒரு குழந்தைய வச்சு விளையாடிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து ஹீரோ ஷாக் ஆகி இது யாரோட குழந்தை, எப்படி இங்க வந்துச்சுன்னு கேட்பான். அதுக்கு ஹீரோயினும் இது நம்ம குழந்தை தான், நேத்து நைட்டு தான் அந்த ரூம் கிட்ட எனக்கு குழந்தை வேணும்னு கேட்டேன், அந்த ரூமும் கொடுத்துச்சு, அதனால இது நம்ம குழந்தை தான் சொல்லுவா. ஆனா ஹீரோவால இதை ஏத்துக்க முடியாது. நான் சொன்னதுக்கான அர்த்தம் வேற, இந்த மாதிரி ஒரு குழந்தை வேணும்னு நான் கேட்கலான்னு சொல்லுவா. அதுக்கு ஹீரோயினும் கோவப்பட்டு எப்படி பார்த்தாலும் இது நம்மளோட குழந்தை தான், இதை நம்ம தான் வளர்க்கணும்னு சொல்லி இந்த குழந்தை மேல ரொம்பவே பாசமா இருக்காங்க. அந்த ரூமோட சக்தி எந்த அளவுக்கு இருக்குன்னா இந்த குழந்தைக்கு ஹீரோயினை ஃபீட் பண்ற அளவுக்கு அந்த ரூமோட பவர் இருக்கு. ஹீரோவுக்கு அடிக்கடி ஒரு உருவம் கனவுல வந்துகிட்டே இருக்கு. ஹீரோ ஆர்டிஸ்ட்ன்றதால அந்த உருவத்தை அப்படியே வரைஞ்சிடலாம். அந்த படத்தை வச்சு கூகுள்ல யாருன்னு தேடி பார்க்கும்போது இந்த வீட்டுல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபேமிலி வாழ்ந்துட்டு இருக்கும். அந்த பையன் தன்னோட அப்பா அம்மாவை கொன்னுட்டு இப்ப ஜெயில இருக்கான்னு சொல்லி இந்த வீட்டுக்கு இவங்க வந்தப்போ அந்த எலக்ட்ரிஷியன் சொல்லியிருப்பான். அந்த பையன் தான் அவனை பத்தின மொத்த டீட்டெயிலையும் கலெக்ட் பண்றான். அதுவும் இல்லாம இப்ப அவன் இருக்க ஜெயிலோட பேரை கண்டுபிடிச்சு அந்த ஜெயில போய் அவனை பார்க்கலாம்னு முடிவு பண்ணி அப்படி கிளம்பும் போது செலவுக்கு கொஞ்சம் பணம் வேணும்னு சொல்லி அந்த ரூம் கொடுத்த பணத்துல இருந்தே கொஞ்சம் எடுத்துட்டு கிளம்புறான். நேரா ஜெயிலுக்கு போய் அந்த பையனை மீட் பண்றான். ஆனா அந்த சம்பவம் நடந்து பல வருஷம் ஆகி இருக்கும் போல. அந்த பையன் இப்போ ரொம்ப வயசாகி இருக்கான். ஹீரோவை பார்த்த உடனே உன்னோட புது வீடு எப்படி இருக்கு, ஒரு வழியா அந்த ரூமை கண்டுபிடிச்சிட்ட போல, இது வரைக்கும் போட்ட ஆட்டம் எல்லாம் போதும், உடனே எல்லாத்தையும் நிறுத்திட்டு அந்த இடத்த காலி பண்ணி ஓடி போயிடு, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லுவான். ஹீரோவுக்கு எதுவுமே புரியல. ஹீரோ சொல்றதுக்கு முன்னாடியே ஹீரோ வாழ்க்கையில் நடக்கிற எல்லாத்தையுமே அவன் புட்டு புட்டு வைக்கிறான். இதெல்லாம் பார்த்து ஹீரோவுக்கு கொஞ்சம் லைட்டா பயம் வருது. ஆசைன்ற ஒன்னை யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட அது ஒரு போதை மாதிரி நம்மளை மொத்தமா அடிமைப்படுத்தி நம்மளை முழுசா முழுங்கிரும். அது உன்னை கட்டுப்படுத்துறதுக்குள்ள இங்கிருந்து ஓடி போயிடுன்னு சொல்லுவான். ஆனா அந்த கொலகாரன் சொல்றத ஹீரோ கேட்கிற மாதிரியே இல்ல. நான் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும், நீ சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் சின்ன பையன் கிடையாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்புறான். ஜெயில விட்டு வெளியில வரும்போது அங்கிருந்து ஒரு டோல்கேட்ல பணம் கட்டணும் போல, பாக்கெட்ல இருக்க பணத்தை எடுக்கலாம்னு சொல்லி கை வைக்கும் போது உள்ள முழுக்கவே சாம்பலா இருக்கு. அவன் எடுத்துட்டு வந்த மொத்த பணமும் சாம்பலாகி இருக்கு. அதை பார்த்த உடனே பயந்து அங்கிருந்து தெரிச்சு வீட்டுக்கு ஓடுவான். வீட்டுக்குள்ள போன உடனே அந்த ரூம் மூலியமா கிடைச்ச எல்லா பணத்தையும் எடுத்து ஜன்னல் வழியா வெளியே வீசி எறிவான். அந்த வீட்டை விட்டு வெளியில வந்த உடனே மொத்தமா சாம்பலாகி காத்துல கரையுது. பணம் மட்டும் தான் இப்படி ஆகுது, மத்த பொருட்கள் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி பார்க்கலாம்னு சொல்லி ஒரு பழமையான பெயிண்டிங் இருக்கும். அந்த பெயிண்டிங் பாதி பெயிண்டிங் வீட்டுக்குள்ளயும் மீதிய வீட்டுக்கு வெளியிலயும் வைப்பான். கரெக்டா கத்தி வச்சு வெட்டின மாதிரி வீட்டுக்கு வெளியில இருந்த பகுதி மட்டும் கருகி சாம்பலாகுது. அதை பார்த்த உடனே ஹீரோவுக்கு அள்ளு விடுது. இப்பதான் அந்த கொலகாரன் சொன்னதுக்கான அர்த்தம் ஹீரோவுக்கு புரியுது. அதை பார்த்து பயந்து திரும்பும் போது ஹீரோயின் அந்த குழந்தைய கொஞ்சிக்கிட்டு கதவை திறந்து வெளியில போவாங்க. ஹீரோவுக்கு என்ன விபரீதம் நடக்க போகுதுன்னு தெரிஞ்சும் ஹீரோயினை தடுக்காம அப்படியே விட்டுருவான். அந்த வீட்டை விட்டு கொஞ்சம் வெளியில போன உடனே அந்த குழந்தை சூடு தாங்க முடியாம பயங்கரமா கத்தும். அந்த குழந்தை போட்டிருந்த ட்ரெஸ் எல்லாமே கருகி சாம்பலாகி தரையில விழும். அதை பார்த்ததும் ஹீரோயின் ரொம்பவே பயப்படுவாங்க. அப்ப ஹீரோ ஓடி போய் ஹீரோயினையும் அந்த குழந்தையும் வீட்டுக்குள்ள தூக்கிட்டு வருவான். அடுத்து கொஞ்ச நாள் அப்படியே போகுது. ஆனா சில நாட்கள்லயே 7-8 வயசு குழந்தை அளவுக்கு வளர்ந்துடுறான். ஹீரோவும் ஹீரோயின் கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணுவான். இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் அது எல்லாமே உண்மை, இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா எல்லாமே கருகி சாம்பலாயிடும். இந்த குழந்தையையும் எவ்வளவுதான் நம்ம பாசமா வளர்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ள இருக்க வரைக்கும் தான் நமக்கு பையன், இந்த வீட்டை விட்டு வெளியில போயிட்டா கருகி சாம்பலாயிடுவான். அப்படி ஒரு பிரச்சனை இருக்கும் போது இந்த குழந்தை நமக்கு தேவைதானா? இயற்கையான முறையிலேயே நம்ம குழந்தை பெற்றுக்கலாம், டாக்டரை பார்க்கலாம், ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம், நம்மளால இன்னொரு குழந்தைய பெற்றுக்க முடியும். இந்த குழந்தை வேண்டான்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அந்த குழந்தை மேல ரொம்பவே பாசம் வச்சிருப்பாங்க. அவனுக்கு எப்படி எழுதணும் படிக்கணும்லாம் சொல்லி தருவாங்க, படம் வரைகிறதுக்கும் சொல்லி தருவாங்க. அதெல்லாம் அந்த குழந்தையும் கத்துக்கிறான். அப்படியே சில நாட்கள் போகுது. ஒரு நாள் ஹீரோ வேகமா ஓடி வந்து ஹீரோயின் கிட்ட நீ தான் இப்படி பண்ணியா, என்கிட்ட சொல்லாம இந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருக்கேன், எதுக்காக இப்படி பண்ணேன்னு சொல்லி ஹீரோயினை திட்டுவான். ஹீரோயினுக்கும் எதுவுமே புரியாது. நான் எதுவுமே பண்ணல, எதை பத்தி சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க. அப்பதான் ஹீரோயினை கூட்டிட்டு வந்து ஹீரோ அந்த ரூமை காட்டுவான். உள்ள பார்த்தா அந்த சின்ன ஒரு 10க்கு 10 ரூம்குள்ள ஒரு மிகப்பெரிய காடே இருக்கு. அந்த காட்டுக்கு நடுவுல அந்த சின்ன பையன் உட்காந்து ஸ்னோமேன் பொம்மை செஞ்சு விளையாண்டுட்டு இருக்கான். இதெல்லாம் பார்த்து ஹீரோ மிரண்டு போறான். ஒரு சின்ன ரூமுக்குள்ள இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தையே உருவாக்க முடியும்ன்றது இப்பதான் ஹீரோவுக்கே தெரியுது. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே கோவப்பட்டு அந்த பையனை அடிச்சு அந்த ரூம் விட்டு வெளியில கூட்டிட்டு வரான். இதுக்கப்புறம் என்னோட அனுமதி இல்லாம இந்த ரூமுக்குள்ள யாருமே போக கூடாதுன்னு சொல்லி அந்த ரூமை பூட்டி சாவியை வச்சுக்கிறான். ஹீரோ மிரட்டினதுல பயந்து அந்த பையன் ரொம்பவே அழுவான். இதனால ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கும் நடுவுல ஒரு சின்ன மனஸ்தாபம் ஆகுது. ஹீரோ என்னதான் சொன்னாலும் ஹீரோயின் அதை கேட்கிற மாதிரியே தெரியல. நீ சொல்றதையெல்லாம் என்னால கேட்க முடியாது, நானும் என்னோட பையனும் அப்படிதான் இந்த ரூம்குள்ள போய் விளையாடுவான்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் அவனுக்கு தெரிஞ்ச விஷயத்தை எல்லாமே ஹீரோயின் கிட்ட சொல்றான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியே தெரியல. அப்ப ஹீரோ ஹீரோயினை பார்த்து அவன் ரொம்பவே தப்பா வளர்றான், ரொம்பவே அடம் பிடிக்கிறான். நீ ஒரு சின்ன விஷயத்தை வேண்டான்னு சொன்னா கூட அவனால ஏத்துக்க முடியல. அப்படி இருக்கும்போது அவ்வளவு சக்தி வாய்ந்த ரூமுக்குள்ள அவன் போய் என்ன கேட்டாலும் கிடைக்கும். இப்ப அவன் சின்ன பையனா இருக்கிறதுனால அவனுக்கு விளையாட தேவையான விஷயத்த மட்டும் தான் கேட்கறான். ஆனா இன்னும் கொஞ்சம் வளர்ந்து விவரம்
வந்து ஒரு கன்னு கேட்டா கூட உனக்கு கிடைக்கும். அவனால அந்த ரூமை பயன்படுத்தி நம்ம 2 பேரையும் கொலை கூட பண்ண முடியும். சொல்றத கேளு, இதெல்லாம் வேண்டாம்னு சொல்லுவான். ஆனா ஹீரோயின் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க. இவங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது அவங்க வீட்ல இருக்க போன் ரிங் ஆகும். உடனே அந்த சின்ன பையன் ஓடி போய் அந்த போன் அட்டன் பண்ணுவான். ஹீரோவும் பின்னாடியே வந்து அந்த போனை புடுங்கி, நீ ஒழுங்கா போய் உட்காரு, நான் சொல்ற வரைக்கும் அந்த இடத்த விட்டு நகரக்கூடாதுன்னு சொல்லுவான். ஹீரோவும் போன்ல யாருன்னு கேட்பான். அந்த பக்கம் யாருடான்னு பார்த்தா ஜெயில இருக்க அந்த வயசானவர் தான். ஹீரோ ரொம்பவே பதட்டமாக்கி, இந்த நம்பர் உனக்கு யார் கொடுத்தா, எப்படி கண்டுபிடிச்சேன்னு கேட்பாங்க. அதுக்கு அவரும், நீ ஒரு நாளைக்கு எத்தனை தடவை கண் சிமிட்டுறன்ற வரைக்கும் என்னால கண்டுபிடிக்க முடியும். வீட்டு போன் நம்பர் கண்டுபிடிக்கிறதுலாம் அவ்வளவு கஷ்டம் நினைச்சிட்டு இருக்கியா? அதை விட இதுக்கு முன்னாடி போன்ல பேசினது யாரு, உன்னோட பையனா? அதுக்குள்ள அந்த ரூம் கிட்ட குழந்தை வேணும்லாம் கேட்டியான்னு சொல்லி இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போது அந்த வீட்டுல இருக்க இன்னொரு போன்ல ஹீரோயின் இவங்க பேசுறத ஒட்டி கேட்டுட்டு இருப்பாங்க. அப்ப ஹீரோ அந்த கொலகாரங்கிட்ட, உனக்கு இந்த வீட்டை பத்தி எல்லாமே தெரிஞ்சிருக்குன்னா எனக்கு நீ ஒரு உதவி பண்ணணும்னு கேட்பான். அதுக்கு அவனும், கண்டிப்பா பண்றேன், ஆனா என்னால பண்ணக்கூடிய உதவியா கேளுன்னு சொல்லுவான். அப்ப ஹீரோவும், என்னோட மனைவி இந்த குழந்தை மேல ரொம்பவே பாசமா இருக்கா, ஆனா எங்களால இந்த குழந்தைய இந்த வீட்டை விட்டு வெளியில கொண்டு போக முடியல. அந்த பையன் இந்த வீட்டை விட்டு வெளியில வந்தாலும் அவனுக்கு எதுவுமே ஆகக்கூடாது, அதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு கேட்பான். இதெல்லாம் கேட்டாவணும், அந்த குழந்தை வேணும்னு அந்த ரூம் கிட்ட கேட்டது யாரு, நீ கேட்டியா இல்ல உன்னோட மனைவி கேட்டியான்னு கேட்பான். ஹீரோவும், நான் கேட்கல, என்னோட மனைவி தான் குழந்தை வேணும்னு கேட்டாங்கன்னு சொல்லுவான். அதை கேட்டாவணும், இதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அந்த குழந்தை உனக்கு உயிரோட வேணும்னா உன்னோட மனைவி சாகணும், அப்பதான் அந்த குழந்தைக்கு எதுவுமே ஆகாது, இந்த வீட்டை விட்டு வெளியில போலாம், இந்த உலகத்துல எந்த மூளைக்கு வேணாலும் போலாம், ஆனா அந்த குழந்தையோட எதிர்காலம் எப்படி இருக்கும்னு தெரியாது. ஒருவேளை வெளியில வந்து என்ன மாதிரியே எது நிஜம் எது பொய்ன்னு தெரியாம பைத்தியம் பிடிச்சு மென்டல் ஆகி ரோட்ல சுத்திட்டு இருக்கலாம், இல்லைன்னா கொலகாரன்ற பேர்ல என்ன மாதிரி ஜெயில கூட இருக்கலாம், அதை என்னால உறுதியா சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லுவான். இப்பதான் ஹீரோவுக்கு இன்னொரு உண்மை தெரிய வருது. எப்படி ஹீரோயின் கேட்டதுனால அந்த குழந்தை உங்களுக்கு கிடைச்சதோ அதே மாதிரி இந்த வயசானவரும் இதுக்கு முன்னாடி இதே வீட்டுல இருந்த ஃபேமிலி அந்த ரூம் கிட்ட குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாங்க. அப்படி அந்த ரூம் மூலியமா கிடைச்ச குழந்தை தான் இப்ப ஜெயில இருக்க அந்த வயசானவர். இப்பதான் அந்த வயசானவர் அவரோட கதையை சொல்றாரு. நான் சின்ன பையனா இருக்கும்போது பேஸ்மெண்ட்ல அந்த ரூம்குள்ள மட்டும்தான் வச்சு என்ன வளர்ப்பாங்க, எனக்கு தேவையான புக்ஸ் டிவின்னு எல்லாமே அங்கேயே தான் இருக்கும், மத்த குழந்தைங்க மாதிரி என்ன அந்த வீட்டை விட்டு வெளியில போய் ஜாலியா விளையாட முடியாது, நான் வேணும்னு அந்த ரூம் கிட்ட வரோம் கேட்டதே என்னோட அப்பா தான், என்னோட உயிரை காப்பாற்றணுன்றதுக்காக என்னோட அம்மா தான் என்னோட அப்பாவை கொன்னாங்க, அது மட்டும் இல்லாம என்ன ரொம்பவே கட்டாயப்படுத்தி தன்னை கொல்ல சொன்னாங்க, நானும் கொலை பண்ணேன், அதுக்கப்புறம் தான் என்ன பைத்தியம் பிடிச்சிருச்சுன்னு சொல்லி ஹாஸ்பிட்டல்ல கொஞ்ச நாள் வச்சிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப ஜெயில இருக்கேன். இப்போ உனக்கு ரெண்டே வாய்ப்பு தான் இருக்கு, ஒன்னு அந்த குழந்தை உயிரோடு இருக்கும், இல்ல உன்னோட மனைவி உயிரோடு இருப்பாங்க, யார் வேணும்ன்றத நீயே முடிவு பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு அங்கேயே காலை கட் பண்றான். போனை வச்சுட்டு திரும்பி பார்க்கும்போது ஹீரோயின் அவனுக்கு பின்னாடி நிக்கிறாங்க. பேசின எல்லாத்தையுமே ஹீரோயின் கேட்டுட்டாங்கன்றது ஹீரோவுக்கும் தெரிய வருது. ஹீரோயின் அழுதுகிட்டே அங்கிருந்து கார் எடுத்து ரொம்பவே வேகமா போறாங்க. ஒருவேளை தன்னை அழிச்சுக்கிட்டு அந்த பையனை காப்பாத்தலாம்னு நினைக்கிறாங்கன்றது தெளிவா காட்டல. ஹீரோவும் கால் பண்ணி பாக்குறான், நான் மொபைல் ரீச் ஆகல. கோவத்துல அங்கிருந்து எல்லா பொருட்களையும் இழுத்து போட்டு உடைக்கிறான். கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு கோவம் வருது. ஹீரோ அப்படி பண்றத பார்த்து அந்த சின்ன பையன், எதுக்காக இப்படி பைத்தியம் மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க ரொம்பவே கெட்டவரு, என்னோட அம்மா தான் மேல ரொம்பவே பாசம் வச்சிருக்காங்கன்னு சொல்லுவான். ஹீரோ அதை கேட்டு இன்னுமே கோவப்படுறான். நீ உண்மையே கிடையாது, நீ ஒரு போலி, உனக்குன்னு ஒரு உயிரோ வாழ்க்கையோ கிடையாது, என்னோட மனைவியோட உயிரை தான் நீ வாழ்ந்துட்டு இருக்க, உன்னாலதான் அவ இப்போ தற்கொலை பண்ற லெவலுக்கு போயிருக்கா, சில நாட்கள்லயே நீ இவ்வளவு பெருசா வளர்ந்துட்ட, நீ உண்மையான ஒரு குழந்தையா இருந்தா உன்னோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி நடந்த ஏதாவது ஞாபகம் வரணும், உனக்கு பர்த்டேக்கு கேக் வெட்டின மாதிரி இல்ல நடந்து பழகின மாதிரியோ இல்ல சைக்கிள் ஓட்டின மாதிரியோ ஏதாவது ஞாபகம் இருக்கா, ஏன்னா வாழ்க்கையில அது எதுவுமே நடக்கல, நேரா அந்த ரூம்குள்ள இருந்து வந்த இப்ப என் முன்னாடி இவ்வளவு பெருசா நிக்கிற, உன்னை எப்படி என்னால பையனை ஏத்துக்க முடியும்னு சொல்லி ரொம்பவே கோபமா பேசிடுறான். ஹீரோ பேசினதுல அவனும் அழுதுட்டே அவனோட ரூம்ல போய் படுத்துறான். 2 பேரும் நைட்டு முழுக்க தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில எழுந்து பார்க்கும்போது ஹீரோயினுக்கு எதுவுமே ஆகல, திரும்ப வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஹீரோயினை பார்த்த சந்தோஷத்துல ஓடி போய் கட்டி பிடிச்சு கொஞ்சம் ஒன்னா இருக்காங்க. ஹீரோவும் ஹீரோயினும் ரூம்குள்ள இருக்கிறத சாவி போடுற ஓட்ட வழியா அந்த சின்ன பையன் பார்த்துட்டு இருப்பான். அடுத்த நாள் ஹீரோவோட பாக்கெட்ல இருந்து அந்த ரூமோட சாவி எடுத்துட்டு படியில வந்து நின்று அந்த ரூமோட கதவையை நுழைச்சு பார்த்துட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோ தூங்கி எழுந்து பார்க்கும்போது அந்த பையனோட ஷர்ட் மட்டும் தான் கீழே கிடக்கும். ஆனா அந்த பையன் அங்க இருக்க மாட்டான். பையனை காணும்னு சொல்லி வீடு முழுக்க தேடுவாங்க. ஆனா மெயின் டோர் ஓப்பன்ல இருந்ததால ஹீரோயின் ரொம்பவே பயப்படுறாங்க. ஒருவேளை அந்த வீட்டை விட்டு வெளியில போய் அவனும் சாம்பல் ஆயிட்டானு சொல்லி ரொம்பவே அழுவாங்க. ஆனா அந்த மேஜிக் ரூம் திறந்திருக்கிறத பார்த்து அந்த ரூம்குள்ள போய் பார்க்கும்போது இன்னொரு ஷாக்கு. 10 வயசு பையனா இருந்தவன் இப்ப வளர்ந்து ஒரு டீனேஜ் பையனாவே ஆகிட்டான். அதை பார்த்து ஹீரோ ஆச்சரியப்படும் போது அவனோட கையில கன்னும் இருக்கு. அதை வச்சு ஹீரோ குறிப்பாத்து உன்னை சுற்றுவேன்னு சொல்லி மிரட்டுவான். ஆனா ஹீரோ அவனை பார்த்து பயப்படாம அவனை தடுக்கலாம்னு சொல்லி முன்னாடி மூவ் பண்ணும்போது ஹீரோவை கிட்டத்தட்ட சுடவே செய்யறான். நல்ல வேலை அவனுக்கு குறிப்பாக்க தெரியாததுனால ஹீரோ ஜஸ்ட் மிஸ்ல தப்பிக்கிறான். ஹீரோ என்ன ஹீரோக்கு முன்னாடி வந்து நின்று அவரை சுற்றாத, என்ன இருந்தாலும் பேசிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஹீரோ மேல இருக்க கோவம் ஹீரோயின் மேல அந்த பையனுக்கு இல்ல. ஹீரோயினை பார்த்த உடனே சுடுறத நிறுத்துறான். ஆனா இன்னும் கையில கன்னோட தான் நிக்கிறான். ஹீரோயின் அவன் கூட பேசிட்டு இருக்க அதே சமயம் அவனோட கவனம் கொஞ்சம் செதுற ஹீரோ உள்ள பூந்து அவன் கூட சண்டை போடுறான். நடந்த சண்டையில ஹீரோயினுக்கு தலையில அடிபட்டு கொஞ்சம் மயங்கி போயிருப்பாங்க. அரை மயக்கத்துல பார்க்கும்போது அப்பாவும் பையனும் பயங்கரமா சண்டை போட்டுக்கிறாங்க. மாத்தி மாத்தி அடிச்சுக்கிறானுங்க. அப்போ டம்முன்னு ஒரு புல்லட் சவுண்ட் மட்டும் கேக்குது. அதோட ஹீரோயினும் மயங்கி போறாங்க. கண் முழிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோ மட்டும் தான் இருக்கான். ஹீரோ கிட்ட என்னோட பையன் எங்க, அவனுக்கு என்னாச்சுன்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எதுவுமே பேச மாட்டான். ஹீரோயின் கோவமா கேட்கும்போது
போகும்போது நடந்த சண்டையில அவன் மேல குண்டடி போட்டுருச்சு, அவனை தூக்கிட்டு போய் இந்த வீட்டுக்கு வெளியில போட்டேன்னு சொல்லுவான். உடனே ஹீரோயின் அங்கிருந்து கதறி அழுதுகிட்டே அந்த வீட்டுக்கு வெளியில வந்து பார்ப்பாங்க. வீட்டோட வாசல்ல கொஞ்சம் சாம்பல் இருக்கும். அதை கையில எடுத்து பார்த்து ரொம்பவே அழுவாங்க. பையன் போயிட்டானேன்ற சோகம் அவங்கள ரொம்பவே கஷ்டப்படுத்தும். ஹீரோ தான் சமாதானம் பண்ணி வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போவான். அங்க கட் பண்ணி ஹீரோ தரையில மயங்கி கிடக்குற மாதிரி காட்டுறாங்க. வீடு முழுக்க தேடி பார்க்கறான், நான் ஹீரோயினை காணோம். ஒருவேளை பையன் இறந்த சோகத்துல ஏதாவது பண்ணிட்டாலும் சொல்லி திரும்ப ரூம்க்கே ஓடி வந்து பார்ப்பான். அந்த ரூமுக்குள்ள ஹீரோயின் போனதுக்கான அடையாளம் தெரியுது. ஆனா அந்த டோரை திறக்கலாம் முயற்சி பண்ணா அதை திறக்க முடியல. கையில ஒரு கோடாரி எடுத்து அந்த கதவை உடைக்கிறதுக்காக முயற்சி பண்ணுவான். ஆனா எவ்வளவு அடிச்சாலும் அந்த கதவை உடையிற மாதிரியே தெரியல. டக்குனு ஒரு பிளாஷ் கட் பண்ணி டைனிங் டேபிள்ல ஹீரோ சாப்பிட்டுட்டு இருக்க மாதிரி காட்டுறாங்க. கூடவே வைஃபும் உட்கார்ந்திருக்கா. அப்ப ஹீரோயின் ஹீரோவை பார்த்து அடுத்து என்ன பண்றது, இந்த வீட்டை வித்துறலாமான்னு கேட்பாங்க. ஆனா ஹீரோ அதுக்கு எந்த பதிலும் சொல்லாம ஒழுங்கா சாப்பிடுன்னு மட்டும் தான் சொல்லுவான். திரும்ப ஹீரோ இங்க கதவை உடைக்கிறத காட்டுறாங்க. எவ்வளவு அடிச்சாலும் அந்த கதவை உடைக்க முடியல. அதனால பக்கத்துல இருந்த சவத்தை கோடாரி வச்சு பயங்கரமா அடிக்கிறான். உள்ள ஏகப்பட்ட வயர் இருக்கு, 100 கணக்குல இருக்கு. அதுக்குள்ள எல்லாம் பூந்து ஒரு வழியா கஷ்டப்பட்டு செவரோட அடுத்த மணிக்கு வரான். இங்க வந்து பார்க்கும்போது அந்த சின்ன பையன் உருவாக்கின காடு இருக்கு. அந்த காட்டுக்குள்ள ஹீரோயினோட காலடி தடமும் இருக்கு. அதை ஃபாலோ பண்ணி ஹீரோ தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அங்க கட் பண்ணி மறுபடியும் வீட்டுக்குள்ள காட்டுறாங்க. ஹீரோ என்ன நினைச்சான்னு தெரியல. திடீர்னு ஹீரோயின் கிட்டயே கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்றான். அதுல கொஞ்சம் பயந்து ஹீரோவை பிடிச்சு தள்ளி விட்டுட்டு பக்கத்துல வராதுன்னு சொல்லி கத்துவாங்க. ஹீரோ கிட்ட ஏதோ ஒரு மாற்றம் தெரியுது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட இதுதானே உனக்கு வேணும், இதுக்காக தானே நீ அவன் கூட இருக்க, நீங்க 2 பேரும் அன்னைக்கு ரூம்குள்ள என்ன பண்ணீங்கன்றத நானும் பார்த்தேன்னு சொல்லுவான். அதுவும் இல்லாம ஹீரோயின் அவன் அம்மான்னு கூப்பிடுவான். அதை கேட்டு ஹீரோயின் மிரண்டு போறாங்க. அங்க கட் பண்ணி திரும்ப காட்டுக்குள்ள ஹீரோ ஓடி வர மாதிரி காட்டுறாங்க. எதுக்கு இவ்வளவு தடவை மாத்தி மாத்தி காட்டுறானுங்கன்னு தெரியல. காட்டுக்குள்ள ஓடிட்டு இருந்த ஹீரோ எதையோ பார்த்து பயந்து, என்னன்னா இவங்க வாழ்ந்துட்டு இருக்க வீடு மாதிரியே காட்டுக்குள்ள இன்னொரு வீடு இருக்கு, அந்த வீட்டை நோக்கி தெரிச்சு ஓடிட்டு இருக்கான். அதே சமயம் வீட்டுக்குள்ள ஹீரோ ஹீரோயினை மயக்கம் கூட வச்சு அவங்க கிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிட்டு இருப்பான். அப்ப காட்டுக்குள்ள ஓடி வந்துட்டு இருந்த ஹீரோ ஜன்னலை உடைச்சுக்கிட்டு வீட்டுக்குள்ள வருவான். ஒரு இடத்துல ஹீரோயின் மயக்கம் தெளிஞ்சு எழுந்து பார்க்கும்போது 2 பக்கமும் 2 ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயினுக்கு கிட்டத்தட்ட பைத்தியம் முடிக்கிற மாதிரி ஆகுது. இப்ப இதுல எது ஒரிஜினல் எது டூப்ளிகேட்னு தெரியல. ஆனா 2 பேருமே நான் தான் ஒரிஜினல், நான் தான் அதிகமா லவ் பண்றேன், என்ன உனக்கு அடையாளம் தெரியலையா, அவனை நம்பாதன்னு ஒரே மாதிரி மாத்தி மாத்தி பேசிட்டு இருப்பானுங்க. இதெல்லாம் பார்த்து ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ காட்டுக்குள்ள இருந்து ஓடி வந்த ஹீரோ ஹீரோயினை பார்த்து ஜூன் பேக் அப்படின்னு சொல்லுவான். அதை கேட்டதுமே இன்னொருத்தனும் அதையே சொல்லுவான். இந்த ஜூன் பேக்ன்ற வார்த்தை ஹீரோவுக்கும் ஹீரோயினுக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏதோ சீக்கிரட்டான வார்த்தை போல. ஆனா 2 பேருமே இப்ப அந்த வார்த்தையை சொல்றாங்க. ஹீரோயின் கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்த ஹீரோ ஹீரோயினோட கையை பிடிச்சி இங்க இருக்க வேண்டாம், அவன் உன்னை கொன்றுவான்னு சொல்லி அங்கிருந்து இழுத்துட்டு ஓடுவான். ஆனா ஹீரோயின் என்ன நினைச்சாங்கன்னு தெரியல. திடீர்னு அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு திரும்ப காட்டுக்குள்ள இருந்து அந்த ஹீரோ கிட்டே போய் நிக்கிறாங்க. தள்ளி விடப்பட்ட ஹீரோ படியில உருந்து அங்க எங்க இடிச்சு போய் கீழே விழுவான். அப்போ அவனோட முகம் ஹீரோட முகத்துல இருந்து அந்த சின்ன பையனோட முகமா மாறுது. இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, அந்த சின்ன பையன் ஹீரோவை அடிச்சு மயக்க ஓட வச்சுட்டு அந்த ரூம் கிட்ட போய் நான் என்னோட அப்பா மாதிரியே ஆகணும்ன்ற மாதிரி ஏதோ வர கேட்டிருப்பான் போல. தன்னோட உருவத்தை அப்படி மாத்திக்கிட்டதுனாலதான் இப்ப இவ்வளவு குழப்பம் நடந்திருக்கு. ஹீரோ ஹீரோயினை கூட்டிட்டு இந்த இடத்த விட்டு எப்படியா தப்பிச்சு ஆகணும்னு சொல்லி ஓடிட்டு இருப்பான். ஆனா அவன் எவ்வளவுதான் ஓடினாலும் திரும்ப திரும்ப ஒரு லூப் மாதிரி இந்த ரூம்குள்ளேயே தான் ஓடிட்டு இருக்காங்க. எப்படி வெளியே போறதுன்ற வழியா அவங்களுக்கு தெரியல. ஒரு வழியா அந்த வீடு முழுக்க ஓடி மெயின் டோரை கண்டுபிடிச்சு கதவை ஓபன் பண்ணும்போது கையில கத்தியோட அந்த பையன் வந்து நிக்கிறான். ஹீரோவும் அவனும் பயங்கரமா சண்டை போட்டுப்பாங்க. ஒரு கட்டத்துல கையில கத்திய வச்சு ஹீரோவை குத்தி அதே இடத்துல கொல்றான். இங்க நடந்ததையெல்லாம் பார்த்து செய்ய கூட முடியல, அந்த அளவுக்கு ஷாக்ல இருக்காங்க. கையில ரத்த கரையோட அம்மான்னு கூப்பிட்டுட்டு ஹீரோயின் பக்கத்துல போவான். அப்போ அந்த மெயின் டோரோட கதவு வழியா பார்த்தா வெளியில இன்னொரு ஹீரோவும் ஹீரோயினும் ஓடிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடந்திருக்குன்னா, இவன் கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்ட ஹீரோவும் ஹீரோயினும் அந்த ரூம் கிட்ட தங்களை மாதிரியே ஒரு குளோன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. அந்த பையன் குளோனை கொலை பண்ற டைமை யூஸ் பண்ணி நம்ம இங்க இருந்து தப்பிச்சிடலான்னு ஹீரோ சூப்பரா பிளான் போட்டிருப்பான். அந்த பிளான் இப்ப வேலை செய்யுது. நேரா அந்த வீட்டை விட்டு வெளியில ஓடி வந்து உண்மையான மெயின் டோரை திறக்கிறாங்க. ஆனா பின்னாடியே அந்த பையனும் கையில கத்தியோட விரட்டிட்டே வரான். ஹீரோ அந்த கதவை திறக்கிறதுக்கும் அந்த பையன் வந்து கரெக்டா ஹீரோ மேல விழுகிறதுக்கும் கரெக்டா இருக்கு. 2 பேரும் ஒன்னா வந்து அந்த வீட்டுக்கு வெளியில விழுகிறாங்க. அந்த வீட்டோட எல்லையை விட்டு வெளியில வந்த உடனே அந்த பையனோட முகம் கொஞ்சம் மாறுது. டீனேஜ் பையனா இருந்தவன் இப்போ ஒரு வயசானவ மாதிரி மாறுறான். அடுத்த கொஞ்ச நேரத்திலேயே அவனோட உடம்பு கருகி சாம்பல் ஆகுது. ஹீரோயின் ஓடி வந்து அந்த சாம்பலை கையில வச்சு கதறி கதறி அழுவாங்க. என்னதான் அந்த பையன் மோசமானவனா இருந்தாலும் அவன் மேல ஹீரோயினுக்கு ரொம்பவே பாசம் இருந்திருக்கும். அங்க கட் பண்ணி ஒரு ஹோட்டலோட ரூம்ல காட்டுறாங்க. ஹீரோயின் தான் பிரெக்னண்டா இருக்கமா இல்லையான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு டிவைஸை வச்சு செக் பண்ணி பார்ப்பாங்க. அந்த மெஷினோட ரிசல்ட்டும் ஹீரோயின் பிரெக்னண்டா இருக்கான்றதுதான் வருது. அதை பார்த்த உடனே ஹீரோயின் அதிர்ச்சி ஆகிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா ஹீரோயின் எதுக்காக அதிர்ச்சி ஆனாங்கன்ற காரணத்தை இந்த படத்துல காட்டவே இல்ல. இந்த படம் பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன தோணுதுன்னா, ஒருவேளை இந்த ரூம் கிட்ட தான் பிரெக்னன்ட் ஆகணும்னு கேட்ட வரோம் இப்ப வேலை செய்தோ அந்த ரூம்னாலதான் இப்ப நம்ம திரும்ப பிரெக்னன்ட் ஆகிருக்கோமோன்னு நினைச்சு பயந்துருக்கலாம். இல்லையா அந்த பையன் ஹீரோவா மாதிரி ஹீரோயின் கிட்ட கொஞ்சம் தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணிருப்பான். ஒருவேளை அதனால நம்ம பிரெக்னன்ட் ஆகிருக்கமோ, நம்ம வயத்துல வளர்ற குழந்தை அந்த பையனோடதான் இருக்குமோன்னு சொல்லி கூட பயந்துருக்கலாம். ஆனா என்னன்றது நம்ம தான் யூகிச்சுக்கணும். இந்த படத்தோட கிளைமேக்ஸ்ல ஹீரோயினே அதிர்ச்சி ஆனாங்கன்ற விஷயத்துக்கு எந்த ஒரு பதிலுமே தெரியல. எனக்கு தோணுன இந்த 2 விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். ஹீரோயினே அதிர்ச்சி ஆனாங்கன்றதுக்கு நான் சொன்னதை விட இன்னும் பெட்டரா யாருக்காவது தெரிஞ்சிருந்தா கீழே
கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த படத்தை பாக்குற மத்த வியூவர்ஸும் அதை பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இதோட இந்த படமும் முடியுது. இன்னொரு நல்ல படத்துல பார்க்கலாம். நன்றி.